இந்த வீடியோவில் நம்ம டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய 24வது வீடியோ, 24வது பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம ஜெனர் டயோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோவில் டயோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் டிரான்சிஸ்டர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா டயோடுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான் டிரான்சிஸ்டர். ஸோ டயோடில் நம்ம என்ன பார்த்தோம், டயோட் 2 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு லேயரில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், இன்னொரு லேயரில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே டிரான்சிஸ்டரில் 3 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கும். 2 லேயரில் எலக்ட்ரான் அதிகமாகவும் ஒரு லேயரில் எலக்ட்ரான் கம்மியாகவும் இருக்கும். அதாவது மேலே இருக்க லேயர்லேயும் கீழே இருக்க லேயர்லேயும் எலக்ட்ரான் அதிகமாகவும் நடுவில் இருக்க லேயரில் எலக்ட்ரான் கம்மியாகவும் இருக்கும். இது NPN டிரான்சிஸ்டர். அதாவது Nன்றது நெகட்டிவ், Pன்றது பாசிட்டிவ். ஸோ N அப்படின்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற பகுதி. ஸோ 2 N இருந்ததுன்னா அது 2 இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இடத்துல எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும், அதனால் அது NPN டிரான்சிஸ்டர். அதே 2 பக்கம் எலக்ட்ரான் கம்மியாக இருந்து ஒரு பக்கம் எலக்ட்ரான் அதிகமாக இருந்ததுன்னா அது PNP டிரான்சிஸ்டர். ஸோ இது டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிரான்சிஸ்டர் சுவிட்சாக செயல்படுது, அதே நேரத்தில் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையராகவும் செயல்படுது. ஸோ இது எப்படி சுவிட்சாகவும் ஆம்பிளிஃபையராகவும் செயல்படுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க டயக்ராமை பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் இங்கே ஒரு சிரிஞ்சி இருக்குது, 2 பக்கம் டியூப் இருக்குது, இங்கே ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க் 3 லேயராக பிரிக்கப்பட்டு இருக்குது. ஸோ டயோடில் இந்த டேங்க் 2 லேயராக பிரிக்கப்பட்டு இருந்தது. டிரான்சிஸ்டரில் இந்த டேங்க் 3 லேயராக பிரிக்கப்பட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். முதல்ல இதை பார்ப்போம். ஸோ இந்த டேங்க்கில் மேலே 100% தண்ணி இருக்குது, கீழே 90% தண்ணி இருக்குது, நடுவில் 10% தான் தண்ணி இருக்குது. ஸோ இங்கே தண்ணி ரொம்ப குறைவாக இருக்குது, இங்கே தண்ணி ஓரளவுக்கு குறைவாக இருக்குது, இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போது இந்த 2 லேயருக்கு நடுவில் ஒரு தடுப்பு இருக்குது. அந்த தடுப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இதில் இருக்கிற தண்ணி கீழே வர்றதுக்கு அந்த ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 2 லேயருக்கு நடுவில் ஒரு தடுப்பு இருக்குது. அந்த தடுப்புலையும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா, இந்த தண்ணி மேலே போகிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணி மேலே போகிறதுக்கோ இல்லை இதில் இருக்கிற தண்ணி கீழே வர்றதுக்கோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே ஹோல்ஸ் இருந்தாலும் இதில் இருக்க தண்ணி கீழே இறங்கி வரல. ஏன் வரல அப்படின்னா, இதில் எவ்வளோ அழுத்தம் உருவானதோ அதே அளவு அழுத்தம் இங்கேருந்து உருவாகுது. ஸோ இதில் இருக்கிற தண்ணியை இறங்க விடாமல் இதில் இருக்கிற எதிர் அழுத்தம் தடுத்து நிறுத்துது. அப்படி இருந்தாலும் இதில் இருந்து கொஞ்சம் தண்ணி கீழே இறங்க ட்ரை பண்ணோம். அப்படி இறங்கின தண்ணி தான் இந்த சின்ன சின்ன ரெட் டாட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற தண்ணி இங்கே கீழே இறங்கினதால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வெற்றிடம் உருவாகும். ஸோ இங்கே தண்ணி குறையும். ஸோ குறையிறத நம்ம டிப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வெற்றிடம் உருவாயிருக்கு. இங்கே வெற்றிடம் உருவானதால் இங்கே ஒரு அழுத்தம் உருவாகும். இந்த அழுத்தம் இந்த தண்ணிக்கு எதிராக செயல்படும். அப்படி செயல்படும் போது இதில் இருக்கிற தண்ணி இந்த வெற்றிடத்தை தாண்டி கீழே வராது. ஸோ இந்த அழுத்தம் இந்த தண்ணியை இறங்க விடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி மேலே போக ட்ரை பண்ணும். அப்படி மேலே போகும்போது இதில் இருக்கிற அழுத்தம் இந்த தண்ணியை மேலே வர விடாமல் தடுத்து நிறுத்தும். அப்படி இருந்தாலும் இதிலிருந்து கொஞ்சம் தண்ணி மேலே போகும். ஸோ கொஞ்சம் தண்ணி மேலே போகும்போது இங்கே ஒரு வெற்றிடம் உருவாகும். ஸோ தண்ணி குறையும். தண்ணி குறையும் போது இங்கே டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வெற்றிடம் உருவாகும் போது இங்கே ஒரு அழுத்தம் இந்த தண்ணிக்கு எதிராக செயல்படும். ஸோ இதில் இருக்கிற தண்ணியை அந்த பக்கம் போக விடாது. ஸோ இந்த டேங்க்கில் 3 லேயர் இருக்குது. இந்த 3 லேயருக்கு இடையில் 2 டிப்ளீஷன் ரீஜன் இருக்குது. ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜன் இங்கே ஒரு எதிர் அழுத்தத்தை உருவாக்கும். அதே மாதிரி இந்த டிப்ளீஷன் ரீஜன் இங்கேயும் ஒரு
எதிர் அழுத்தத்தை உருவாக்கும். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜனில் உருவான எதிர் அழுத்தம் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் இங்கே உருவான எதிர் அழுத்தம் மாறும். இது ஏன் மாறுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சிரிஞ்சியை நம்ம அழுத்தும் போது இங்கே வெற்றிடம் அதிகமாக உருவாகுது. ஸோ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி இறங்கி இதுக்குள்ளே வர ட்ரை பண்ணும். அப்போது இங்கே தண்ணி குறைஞ்சிட்டே வரும். ஸோ இங்கே தண்ணி குறைய குறைய இங்கே டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாகிட்டே வரும். ஸோ இங்கே டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாகும்போது இதில் உருவாகிற எதிர் அழுத்தம் அதிகமாகும். ஸோ இங்கேருந்து போன தண்ணி இதை நிரப்பும். இதை நிரப்பிட்டு இதில் இருக்க தண்ணி கீழே வர ட்ரை பண்ணும். அப்படி கீழே வர ட்ரை பண்ணும்போது இதில் ஆல்ரெடி ஒரு எதிர் அழுத்தம் இருக்குது. இந்த எதிர் அழுத்தம் இதில் இருக்க தண்ணியை இறங்க விடாது. அப்படி இதில் உருவான எதிர் அழுத்தத்தை விட நம்ம அதிகமான அழுத்தத்தை கொடுத்து இந்த தண்ணியை கீழே கொண்டு வந்தாலும் இங்கே டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாகிட்டே வருது. ஸோ இதில் உருவான எதிர் அழுத்தம் இந்த தண்ணியை இறங்கி இப்படி வர விடாது. ஸோ இப்படி போன தண்ணி இப்படி வராது. ஸோ இப்படி போன தண்ணியை இப்படி வர வைக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்னொரு சிரிஞ்சியை ஆட் பண்ணணும். ஸோ இந்த சிரிஞ்சியை நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தண்ணி கீழே இறங்க ட்ரை பண்ணுது. அப்படி இறங்கும்போது இதில் இருக்கிற எதிர் அழுத்தம் இந்த தண்ணியை இறங்க விடாமல் தடுத்து நிறுத்துது. ஸோ இந்த எதிர் அழுத்தத்துக்கு எதிராக நம்ம அதிகமான அழுத்தம் கொடுத்து இந்த தண்ணியை கீழே கொண்டு வந்தாலும் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. இங்கேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் இந்த தண்ணியை இறங்க விடாமல் தடுத்து நிறுத்தும். அப்படி இதை தாண்டி வந்தால் தான் இங்கே தண்ணி ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா தான் தண்ணி இப்படி வரும். ஸோ முதல்ல நம்ம இங்கே தண்ணியை நிரப்பணும். இங்கே தண்ணியை நிரப்ப நம்ம இப்படி அழுத்தம் கொடுத்தா நிரம்பாது. ஏன்னா இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதை மூடிட்டு நம்ம என்ன தான் அழுத்தினாலும் உள்ளே இருக்கிற காற்று வெளியே வராது. ஸோ மூடியை ஓப்பன் பண்ணி அழுத்தினா தான் அதில் இருக்கிற காற்று வெளியே வரும். ஸோ இங்கே இருக்கிற ப்ரெஷரை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு வேறு ஒரு ரூட்டை காட்டணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு சிரிஞ்சியை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை இப்படி அழுத்துறது மூலமாக இதில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே இப்படி போக ஆரம்பிக்கும். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி இறங்கி இந்த தண்ணி இதை நிரப்பும். அப்படி இந்த தண்ணி இதை நிரப்பிட்டாலே போதும். அடுத்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த சிரிஞ்சியை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே தான் டிரான்சிஸ்டர்லேயும் நடக்கும். டிரான்சிஸ்டரில் 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயரில் 2 லேயரில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், நடுவில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ 2 பக்கம் எலக்ட்ரான் அதிகமாக இருந்து நடுவில் எலக்ட்ரான் கம்மியாக இருந்ததுன்னா இது NPN டிரான்சிஸ்டர். அதே 2 பக்கம் எலக்ட்ரான் கம்மியாக இருந்து நடுவில் எலக்ட்ரான் அதிகமாக இருந்ததுன்னா அது PNP டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டரில் 2 டைப் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம NPN டிரான்சிஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ NPN டிரான்சிஸ்டர் தான் அதிகமான இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம இப்போது NPN டிரான்சிஸ்டர் பற்றி பார்ப்போம். ஸோ NPN டிரான்சிஸ்டரில் மேலே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், அதாவது 100% இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே எலக்ட்ரான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது 90% இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே எலக்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது 10% தான் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற பகுதியை எமிட்டர் அப்படின்னும், எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிற பகுதியை கலெக்டர் அப்படின்னும், எலக்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருக்கிற பகுதியை பேஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இங்கே எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் கீழே இறங்க ட்ரை பண்ணும். ஆனால் இதில் இருக்கிற எதிர் அழுத்தம் இந்த எலக்ட்ரானை கீழே இறங்க விடாது. அப்படி இருந்தும் இதில் இருக்கிற எலக்ட்ரான் கொஞ்சம் கீழே இறங்கும். அப்படி இறங்கும்போது இந்த இடத்துல எலக்ட்ரான் கம்மியாகும். ஸோ இங்கே டிப்ளீஷன் ரீஜன் உருவாகும். ஸோ இங்கே வெற்றிடம் உருவாகும் போது இதில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு எதிராக ஒரு அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தம் இதில் இருக்கிற எலக்ட்ரானை இறங்க விடாது. ஸோ இங்கே எவ்வளோ எதிர் அழுத்தம் உருவாகிருக்கும் அப்படின்னு பார்த்தா 0.7 வோல்ட் அழுத்தம் உருவாகிருக்கும். ஸோ ஒரு டயோடோடைய ஃபார்வர்ட் பயஸ் வோல்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 0.7 வோல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பயஸ்லாம் என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி டயோடில் தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ டயோடையும் ஜெனோ டயோட் வீடியோவும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் இருக்கிற எலக்ட்ரான் மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ இங்கே ஒரு எதிர் அழுத்தம் இருக்குது, அந்த அழுத்தம் இதில் இருக்கிற எலக்ட்ரானை போக விடாது. அப்படி இருந்தும் இதில் இருக்கிற எலக்ட்ரான் கொஞ்சம் மேலே போகும். ஸோ இங்கே எலக்ட்ரான் குறையும். ஸோ இங்கே டிப்ளீஷன் ரீஜன் உருவாகும். ஸோ இங்கே ஒரு எதிர் அழுத்தம் உருவாகும்.
ஸோ இந்த எதிர் அழுத்தம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதே 0.7 வோல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த அழுத்தம் மாறும். அது ஏன் மாறுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த அழுத்தம் மாற போகிறதில்ல, ஃபார்வர்ட் பயஸ் மாற போகிறதில்ல, ஆனால் ரிவர்ஸ் பயஸ் மாறும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்ம டிரான்சிஸ்டரை பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பேட்டரியுடைய மைனஸை நான் டிரான்சிஸ்டருடைய மேல் பகுதியிலையும், பேட்டரியுடைய ப்ளஸ்ஸை நான் டிரான்சிஸ்டருடைய கீழ்ப்பகுதியிலையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே எலக்ட்ரான் குறையும். ஸோ இப்போது எலக்ட்ரான் இங்கே குறையுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் குறைஞ்சதால் இங்கே டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாகுது. ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டிப்ளீஷன் ரீஜன் இங்கே அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்போது இங்கே உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ இங்கேருந்து போன எலக்ட்ரான் இதை நிரப்ப ட்ரை பண்ணோம். ஸோ எலக்ட்ரான் இதை நிரப்பிட்டு இந்த எதிர் அழுத்தத்தை தாண்டி இறங்க ட்ரை பண்ணோம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு எதிர் அழுத்தம் இருக்குது. ஸோ அதை தாண்டி இறங்க ட்ரை பண்ணோம். அதுக்குள்ளே இதில் இருந்தது பார்த்தீங்களா ஒரு 10% எலக்ட்ரான், இது எல்லாமே ஃபுல்லாக இங்கே கீழே வந்துடும். ஸோ இது எல்லாமே இப்படி கீழே வந்துடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து வந்த எலக்ட்ரானும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே இப்போது எலக்ட்ரான் காலியாகுது. இதிலிருந்து வந்த எலக்ட்ரானும் இங்கே ஓரளவுக்கு நிரம்பிடுச்சு. ஆனால் இதை தாண்டி வர முடியல. ஸோ இங்கேருந்து போன எலக்ட்ரானால் இப்படி ஃபுல்லாக வர முடியல. ஸோ இந்த எலக்ட்ரான் இப்படி வரணும் அப்படின்னா இந்த காலியான இடத்துல எலக்ட்ரானை நிரப்பணும். ஸோ முதல்ல நான் இங்கே இதை வரைஞ்சிட்றேன். ஸோ ஆல்ரெடி இங்கே இருந்த எலக்ட்ரான்லாம் கொஞ்சம் இங்கே இறங்கிடுச்சு. இதிலிருந்து வந்த எலக்ட்ரான் இதை தாண்டி கொஞ்சம் இங்கே இறங்கிடுச்சு. ஆனால் இதால் ஃபுல்லாக இப்படி வர முடியல. ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரானை எல்லாத்தையும் இப்படி கொண்டு வரணும், இதில் இருக்கிற எலக்ட்ரானையும் இப்படி ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே உருவான அழுத்தத்தை நம்ம வேறு திசையில் மாற்றி இப்படி எலக்ட்ரானை இறக்கணும். ஸோ நான் இங்கே இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டரியுடைய மைனஸை நான் டிரான்சிஸ்டருடைய மேல் பகுதியிலையும், இந்த பேட்டரியுடைய ப்ளஸ்ஸை நான் டிரான்சிஸ்டருடைய பேஸ்லேயும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளஸ்ஸை நான் பேஸில் கனெக்ட் பண்ணுறேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்கிற அழுத்தம் எல்லாமே இப்படி போக ஆரம்பிக்கும், இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த அழுத்தம் இதை தாண்டி இதில் வந்து இதில் நிரப்ப ஆரம்பிக்கும். ஸோ இப்போது ஃபுல்லாகவே இதில் எலக்ட்ரான் நிரம்பிடுச்சு. ஸோ இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதில் இருந்த அழுத்தம் எல்லாமே இப்படி போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இந்த தடையை தாண்டி வேகமாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே வேகமாக இங்கே இறங்கும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி போக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் பிடிக்குமோ அந்த அளவை விட அதிகமான எலக்ட்ரான் இப்போது கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி போகாது. ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இருக்கிற எலக்ட்ரான் இப்படி இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே இப்படி இறங்கி இப்படி வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி போன எலக்ட்ரான் இப்படி வரும், இதிலிருந்து போன எலக்ட்ரான் எல்லாமே இப்படி போகும். ஸோ இப்படி தான் ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது. ஸோ டிரான்சிஸ்டர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயோடுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. நீங்கள் எடுத்தவுடனே டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா புரியாது. ஸோ டயோடையும் ஜெனோ டயோடையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் தெளிவாக புரியும். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனாலும் கவலைப்படாதீங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டிரான்சிஸ்டர் எப்படி சுவிட்சாக வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.